ஃபங்க்ஷன் டெஸ்ட், அதாவது கிட்னியோடைய ஃபங்க்ஷன். சார் இது வந்து பண்ணணுமா நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும். ஏன் சார் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களில் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து நீங்கள் எடுத்துக்கிற எல்லா உணவு, ஆகாரம், நீர் எல்லாத்தையும் வந்து ஒரு ப்ராப்பரான ப்ராசஸிங் மூலயமா எக்ஸ்க்ரீட் பண்ணுறது, அதாவது வெளியில் அனுப்புறது, தேவையில்லாத செக்மெண்ட் எல்லாமே வெளியில் அனுப்புகிற முக்கியமான ரோல் வந்து கிட்னி. உங்களுடைய 2 கிட்னிக்கும் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பில் உங்கள் கிட்னி எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுதான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு நான் சொல்ல முடியும். சரி சார், நீங்கள் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ண சொல்லிட்டீங்க, எங்களுக்கு புரியுது. அதில் நாங்கள் என்னென்னலாம் பார்க்கணும், எதுலாம் அதிகமாக இருந்தால் அது அப்நார்மல், அதுக்கப்புறம் நாங்கள் எதுக்கு போய் டாக்டரை போய் மீட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ பேசிக்காக நம்ம இந்த கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பில் பார்த்தோன்னா என்னென்ன பேராமீட்டர் வரும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா இந்த யூரியான்னு சொல்லிட்டு இது, தென் கிரியாட்டினின், அப்புறம் வந்து எலக்ட்ரோலைட் சொல்லுவோம். ஏன்னா நம்ம உடம்புடைய தாதுக்கள் எல்லாத்தையுமே வந்து கிட்னி தான் மெயின்டைன் பண்ணுது. ஸோ எலக்ட்ரோலைட் எக்ஸாம்பிள் சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம், யூரிக் ஆசிட், பாஸ்பரஸ், இவ்வளோ மெக்னீஷியம், இவ்வளோ நிறைய தாதுக்களை வந்து கிட்னி ஹேண்டில் பண்ணுது. அதனால தான் சொல்கிறேன், அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு இடைச்சும் நீங்கள் உங்கள் கிட்னியோட செயல்பாடும் செயல்திறனையும் நீங்கள் பார்த்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சார் எப்போ சார் இது வந்து